இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் ஹீட் எக்ஸ்சேஞ்சர்ல ஹைட்ரோ டெஸ்ட் எப்படி பண்ணணும்ங்கறத பார்க்க போறோம். அதாவது ஃப்ளோட்டிங் ஹீட் எக்ஸ்சேஞ்சர்ல வந்து ஹைட்ரோ டெஸ்ட் பண்றதுக்கு என்னென்ன தேவைப்படும், அதுக்கு வந்து என்னென்ன ப்ரிப்பரேஷன் பண்ணணும், அந்த ஹைட்ரோ டெஸ்ட் வந்து எத்தனை டைப்ல பண்றாங்கங்கறத நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா இதெல்லாம் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க நம்ம வீடியோக்கு போலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ளோட்டிங் ஹீட் எக்ஸ்சேஞ்சரோடைய ஃபுல் அசெம்பிளி காமிக்கிறேன். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் ஹீட் அசெம்பிளி. நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஃப்ளோட்டிங் ஹீட் அசெம்பிளி வந்து எப்படி இருக்கும், அதுக்குள்ள இன்டர்னல்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு செப்பரேட்டா ஒரு வீடியோ கொடுத்துருந்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா ஃப்ளோட்டிங் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் வந்து ஃப்ளோட்டிங் ஹீட் வந்து 2-3 டைப் இருக்கு. அந்த டைப்ஸ் வந்து என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு வந்தீங்கன்னா இது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? நம்ம வந்து ஜென்ரலா வந்து இதோடைய அசெம்பிளி இப்போ பார்த்துடலாம். ஒரு எக்ஸ்சேஞ்சர் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஷெல்லு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பேக் கவர். இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னலாக உங்களுக்கு தெரியக்கூடியது. அப்புறம் இன்டர்னலாக என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து கேஸ்கெட்ஸ் வச்சுருப்பாங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா டியூப் ஷீட் இருக்கும், அதுக்கப்புறம் பின்னாடி வந்து ஃப்ளோட்டிங் ஹெட் இருக்கும். இவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரல் அசம்பிளி வந்து ஒரு ஷெல் அண்ட் டியூப் எக்ஸ்சேஞ்சரோட இது. ஓகேங்களா? இனி வந்து நம்ம வந்து ஒரு ஹைட்ரோ டெஸ்ட் பண்ண போகிறோம். ஹைட்ரோ டெஸ்ட் பண்ண போகிறோம்னா நம்ம வந்து என்னென்ன பண்ணணுங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு ஹைட்ரோ டெஸ்ட் பண்ணணும்னா நம்மளுக்கு வந்து சில டேட்டாஸ் வந்து முக்கியமாக இருக்கும். அந்த டேட்டாஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹைட்ரோ டெஸ்ட் பண்ணுறோம்னா அதோட டெஸ்ட் ப்ரெஷர் எவ்வளோன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்ட் ப்ரெஷர் வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஷர் கேஜ் தேவைப்படும். ரெண்டாவது ஹைட்ரோ டெஸ்ட்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா வாட்டர் தான் நம்மளுடைய மீடியா. அப்போ அந்த வாட்டர் வந்து என்ன டைப் ஆஃப் வாட்டர் வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும். அப்புறம் இது எல்லாத்தையும் பண்ணதுக்கப்புறம் இந்த ப்ரெஷரைஸ் பண்ணணும்ல, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் பம்பு தேவைப்படும். அந்த பம்பை எப்படி செலக்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? இந்த எல்லா டீடைல்ஸும் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஹைட்ரோ டெஸ்ட் பேசிக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ கொடுத்துருந்தோம். அந்த வீடியோவில் இதை பற்றி எல்லா டீடைலும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன். இங்கே பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. நான் வந்து ஐகார்டில் வந்து இதோடைய லிங்கை கொடுக்குறேன். ஓகேங்களா? இந்த ஷெல் அண்ட் டியூப் எக்ஸ்சேஞ்சர், அதாவது ஃப்ளோட்டிங் ஹீட் எக்ஸ்சேஞ்சரில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரோ டெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக தேவைப்படுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பரரி டெஸ்ட் ரிங் மட்டும் ரெடி பண்ணணும். அந்த டெம்பரரி டெஸ்ட் ரிங் இருந்தால் மட்டும்தான் நம்மளால ஹைட்ரோ டெஸ்ட் பண்ண முடியும். இந்த ஃப்ளோட்டிங் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் பார்ட்ஸ் வந்து என்னென்னங்கிறத நம்ம இன்னொரு வாட்டி பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா கேஸ்கெட்டு, இது வந்து பண்டிலு, அப்புறம் இது ஸ்பேசர், அப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கேஸ்கெட் வச்சுருக்காங்க, அப்புறம் ஃப்ளோட்டிங் ஹெட்டு, கேஸ்கெட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா பேக் கவர். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஆகும், இந்த ஷெல்லு தனியாக வந்துருச்சு, இந்த டியூப் தனியாக வந்துருச்சு. ஓகேங்களா? நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி எல்லாத்தையும் கழட்டிடுவோம். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸை கழட்டிடுவோம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கக்கூடிய பேக் கவர் கழட்டிட்டு ஃப்ளோட்டிங் ஹெட்டையும் வந்து ரிமூவ் பண்ணிடுவோம். ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பண்டில் வந்து புல் அவுட் பண்ணி வெளியே எடுக்கணும். ஓகேங்களா? இந்த பண்டில் வந்து இந்த மாதிரி புல் அவுட் பண்ணி வெளியே எடுத்துட்டு உங்களுக்கு வந்து அதை வந்து ஹைட்ரோஜெட்டிங் வேணும்னா ஹைட்ரோஜெட்டிங் பண்ணிட்டு வெளியே இருக்கக்கூடிய சர்ஃபேஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டியூபுக்குள்ள இன்னரில் இருக்கக்கூடிய சோக்கிங்ஸ், ஃபவுலிங்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஹைட்ரோ டெஸ்ட்டுக்கு வந்து நம்ம வருவோம். கிளீனிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஷெல்லுக்குள்ள வந்து நம்ம வந்து டியூப் பண்டில் வந்து போடுறோம். இதுதான் அதோடைய சீக்வன்ஸு. இப்படி வந்து நீங்கள் இதில் வந்து இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பண்டில் புல்லரு. இந்த புல்லரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பண்டில் வச்சுருப்பாங்க, வச்சுட்டு உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணுவாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹைட்ரோ டெஸ்ட் பண்ணணும். ஹைட்ரோ டெஸ்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஷெல் சைட் பண்ண போகிறோம். ஷெல் சைட் பண்ணுறதுக்காக வேண்டி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டெஸ்ட் ரிங் தேவைப்படும். இந்த டெஸ்ட் ரிங் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூப் ஷீட் கவருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதை லாக் பண்ணி வச்சிருவோம். லாக் பண்ணி வச்சுட்டு ஷெல் சைடில் வந்து நம்ம வந்து ப்ரெஷரைஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதில் ஏதாவது லீக் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு டியூப் வழியாக வரும். அந்த டைமில் ஏதாவது நம்ம மெயின்டெனன்ஸ், அதாவது டியூப் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னா நம்ம வந்து டியூப் இந்த டெஸ்ட் ரிங்கை வந்து கழட்டாமலே நம்ம வந்து பண்ண முடியும். இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு ஹைட்ரோ டெஸ்ட் ப்ரிப்பரேஷன். இந்த செட்டப் தான் இருக்கும். ஓகேங்களா? இந்த ஷெல்லை பார்த்துக்கோங்க. இந்த ஷெல்லுக்குள்ளே வந்து ஆல்ரெடி நம்ம வந்து டியூப் வந்து போட்டோம். இந்த டியூப் பண்டில் போட்டுட்டு ஆனால் ஃப்ளோட்டிங் ஹெட் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு சைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெம்பரரி டெஸ்டிங்கை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இதுதான் அதோடைய வியூ பார்த்துக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டியூப் ஷீட்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷெல்லோடைய கவரு. இந்த ரெண்டுக்கும் இடையில வந்து டியூப் ஷீட் டு ஷெல், அதுக்கு ஒரு கேஸ்கெட் வரும். அப்புறம் இந்த டியூப் ஷீட் டு டெம்பரரி ரிங், இதுக்கு ஒரு கேஸ்கெட் வரும். ஓகேங்களா? இவ்வளோத்தையும் நம்ம பார்த்ததுக்கு அப்புறம் இதை வந்து நம்ம டைட் பண்ணிடுவோம். இதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து பேக் சைடில் அதை வந்து பீன்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கும் இதே மாதிரி தான் இதில் கேஸ்கெட்ஸ் வருது. நம்ம வச்சுட்டு நம்ம வந்து அரேஞ்ச்மெண்டோடி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம். இது பாருங்க, டியூப் வந்து இந்த மாதிரி இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டியூப் வந்து ப்ரொஜெக்ஷன் ஆகி வெளியே நிற்குது. ஓகேங்களா?
இதில் நம்ம என்னன்னா எப்படி செட்டப் பண்ண போகிறோம், அதாவது இதில் வந்து ஷெல் சைடில் மட்டும்தான் நம்ம வந்து இந்த பேக் சைடில் அதோட டெஸ்டிங் போட்டாச்சு, ஃப்ரண்ட்லேயும் நம்ம வந்து டெஸ்டிங் போட்டோம். ஓகேங்களா. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதில் வந்து வாட்டர் வந்து ஃபில் பண்ணிடுவோம். வாட்டர் வந்து எக்ஸ்டர்னல் சோர்ஸ் மூலமாக வந்து இதோடைய லோ பாயிண்ட் ட்ரெயின் வழியாக நம்ம வந்து இந்த வாட்டர் வந்து நம்ம ஃபில் பண்ண ஆரம்பிப்போம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு கேஜ் போட்டிருப்போம், இதில் வந்து நம்ம வந்து வெண்டிங் பண்ணுவோம். ஓகேங்களா. அப்போ வந்து வாட்டர் வந்து மெதுவாக வந்து இதில் வந்து ஃபில்லிங் போட ஆரம்பிச்சிட்டோம்னு வைங்களேன், இந்த வாட்டர் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆகி ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெண்டு வழியாக அது வந்து வெளியே வந்துடும். ஃபுல்லாக ஏர் அவ்வளோத்தையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம். க்ளோஸ் பண்ணிட்டு இந்த ஹைட்ரோ டெஸ்ட் பம்ப் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து மேனுவல் பம்பாகவும் இருக்கலாம், இல்லைன்னா எலக்ட்ரிக்கல் மோட்டாராகவும் இருக்கலாம். நான் வந்து படத்துக்கு வேண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேனுவல் பம்ப் கொடுத்துருக்கேன். இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு ப்ரெஷரைஸ் பண்ணும்போது ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா. நம்மளுடைய ப்ரெஷர் வந்து எவ்வளவோ அந்த ரீச் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும். இன்ஸ்பெக்ஷன் வந்து எப்படி பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேஜில் வந்து ப்ரெஷர் ட்ராப் ஆகுதா இல்லையான்னு சொல்லி பார்க்கணும். பொதுவாக வந்து ஒரு எக்ஸ்சேஞ்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரெஷரை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு போவோம். ஒவ்வொரு 10% ஏறினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் நம்ம வந்து ஹோல்டிங் பண்ணி பார்ப்போம், லீக் ஏதாவது இருக்குதான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபைனலாக நம்மளுடைய ஹைட்ரோடெஸ்ட் ப்ரெஷர் வந்து ரீச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ½ hour வந்து ஹோல்டிங் பண்ணணும். அந்த ½ hour ஹோல்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேஜில் வந்து என்ன ஹைட்ரோடெஸ்ட் ப்ரெஷரில் வந்து நம்ம பண்ண போகிறோமோ அதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேரியேஷன்ஸ் வந்து மைன்யூட்டாக இருந்துச்சுன்னா தெரியாது. அதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் நீடிலுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் ½ hour வந்து வெயிட் பண்ணி பாருங்கள் அதில் ட்ராப்ஸ் ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் ட்ராப்பிங் மெத்தடு. ப்ரெஷர் ட்ராப்பில் வந்து நம்மளுக்கு வந்து எந்த வேரியேஷனும் இல்லைன்னுதுன்னா ஒரு 90% வந்து ஹைட்ரோடெஸ்ட் வந்து ஓகே ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எங்கே வரணும்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்சேஞ்சர் ஷெல்லு ப்ளஸ் டியூப் ஷீட்டோடைய கவர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து சோப் ஆயில் சொல்யூஷன்ஸ் இருந்துச்சுன்னா இது வழியாக நம்ம வந்து விட்டு பார்க்கலாம். விட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப மைன்யூட்டான லீக்ஸ் இருந்துச்சுன்னு வைங்களேன், இதில் வந்து பபிள்ஸ் வரும். அந்த மாதிரி பபிள்ஸ் எதுவுமே இல்லாமல் இருந்துச்சுன்னா பக்காவாக வந்து சீலிங் ஆயிருக்குன்னு அர்த்தம். ரெண்டாவது இந்த சைட்லேயும் நம்ம வந்து அதே மாதிரி பபிள்ஸ் வந்து வருதா இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு சைட்லேயும் உங்களுக்கு லீக் இல்லை, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷெல் வந்து ஓகே, டியூப் வந்து ஓகே. சப்போஸ் இதில் வந்து உங்களுக்கு லீக் இருக்குதுன்னு வைங்களேன், எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது? ஷெல் சைடில் வந்து நம்ம ப்ரெஷரைஸ் பண்ணும்போது இந்த டியூப் சைடில் வந்து உங்களுக்கு வந்து லீக் இருந்துச்சுன்னு வைங்களேன், இந்த டியூபுக்கு அந்த லீக் வழியாக வந்து உள்ளே வந்து வாட்டர் என்ட்ரி ஆயிரும். அப்போ நம்ம வந்து ஒரு டெஸ்டிங் வழியாக வந்து டியூபுக்குள்ள இன்னர் சைடில் வந்து டார்ச் லைட் அடிச்சு பார்க்கலாம். டார்ச் லைட் அடிச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லீக், அதாவது வாட்டர் வந்து பார்ட்டிகல்ஸ் இருந்துச்சுன்னா அது லீக்குன்னு சொல்லி அர்த்தம். அப்படி இல்லாத பட்சத்தில் ரொம்ப அதிகமான ஒரு ஹோலாக இருந்துச்சுன்னு வைங்களேன், பஞ்சராக இருந்துச்சுன்னா அது வந்து டியூப் வழியாக வெளியே வந்துடும். ஓகேங்களா. இது வந்து ஒரு மெத்தடு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டியூப் ஷீட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த டியூப் ஷீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டியூப் வந்து இன்சர்ட் பண்ணி வச்சிருப்போம். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க, இல்லை வந்து உங்களுக்கு வந்து வெல்டிங் அடிச்சிருப்பாங்க. சப்போஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா அந்த எக்ஸ்பேன்ஷன்ல வந்து லீக் வரும். அந்த எக்ஸ்பேன்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி டெஸ்டிங் போட்டு வச்சிருப்போம், எந்த டியூப்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணணும். அப்போ வந்து ப்ரெஷரை வந்து டீப்ரெஷரைஸ் பண்ணிட்டு நம்மளுடைய டியூப்ல வந்து அது எக்ஸ்பேண்டபிள் டியூபை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு எக்ஸ்பேண்டபிள் டூல்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு டியூப் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஓகேங்களா. இதுதான் வந்து மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டிஸ். அதாவது லீக் வந்துச்சுன்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் எடுக்கலாம். ஓகேங்களா. அகைன் வந்து நம்ம என்ன பண்ணணும், இந்த லீக் டெஸ்ட், அதாவது இந்த எக்ஸ்பேண்டபிள் டிவைஸை வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ முன்னாடி ஹைட்ரோ டெஸ்ட் பண்ணோம்ல ஷெல்லுக்கு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு வாட்டி ஹைட்ரோ டெஸ்ட் பண்ணணும். ஹைட்ரோ டெஸ்ட் பண்ணிட்டு அதில் எதுவுமே லீக் இல்லைன்னு சொல்லிட்டு 100% கன்ஃபர்மேஷன் பண்ணணும். ½ hour ஹோல்டிங் பண்ணி வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா டெஸ்ட்டும் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து இது QCயை கூப்பிட்டு விட்னஸ் பண்ணணும். QC வந்து ஓகேன்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்க வந்து ஹைட்ரோ டெஸ்ட் பாஸ்ன்னு சொல்லி சர்டிஃபிகேட் தருவாங்க. ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஷெல் சைடு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டியூப் சைடில் இருக்கக்கூடிய நம்ம ஃப்ளோட்டிங் ஹெட் வந்து போடுவோம். ஃப்ளோட்டிங் ஹெட் போட்டுட்டு எப்படி ஹைட்ரோ டெஸ்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம பின்னாடி இருக்கக்கூடிய டெஸ்டிங்கை வந்து ஓப்பன் பண்ணிடுவோம். ஓப்பன் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து நம்ம வந்து என்ன பண்ணிடுவோம், நம்மளுடைய ஃப்ளோட்டிங் ஹெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். அதுக்கு புது கேஸ் கட் எல்லாமே போட்டு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருவோம். அதுக்கப்புறம் இந்த சைடில் இருக்கக்கூடிய டெஸ்டிங்கையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டு நம்மளுடைய டிஸ்ட்ரிபியூட்டரை வந்து இதில் வந்து கனெக்ட் பண்ணிடுவோம். அதாவது இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமாக தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டியூப்குள்ள வந்து வாட்டர் வந்து போக முடியும். ஓகேங்களா. அப்போ வந்து ஹைட்ரோ டெஸ்ட் செட்டப்பை வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோ பாயிண்ட் ட்ரெயின் வழியாக கொடுத்துட்டு இந்த ஹை பாயிண்ட் வெண்டு வழியாக நம்ம வந்து வாட்டர் வந்து வெண்டிங் பண்ணணும். ஓகேங்களா.
இது வந்து கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுல வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் போட்டுருவோம். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃப்ளோட்டிங் ஹெட் போட்டுருவோம். ஓகேங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா டியூப் ஷீட்டோட ஒரிஜினல் கேஸ்கெட், அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டரோட ஒரிஜினல் கேஸ்கெட் போட்டு நம்ம பாக்ஸ் அப் பண்ணிடலாம். பாக்ஸ் அப் பண்ணிட்டு இதுக்கு வந்து வாட்டர் வந்து ஃபில் பண்ணுவோம். வாட்டர் ஃபில் பண்ணிட்டு நம்மளுடைய வெண்ட் வழியா வந்து வாட்டர் வந்து ரிலீஸ் ஆகும். ஏர் ஃபுல்லா ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி என்ன ஸ்டெப்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணோமோ அதே ஸ்டெப் ஃபாலோ பண்ணிட்டு இதை வந்து ஹோல்டிங் பண்ணணும். ½ hour ஹோல்டிங் பண்ணிட்டு இந்த எல்லா இடத்துலையும் நம்ம வந்து செக் பண்ணணும். அதாவது ப்ரெஷர் ட்ராப் இருக்குதான்னு சொல்லிட்டு ஒன்ஸ் செக் பண்ணணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சோப் சொல்யூஷன் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த ஃப்ளோட்டிங் ஹெட்ல வந்து எந்தெந்த இடத்துல லீக் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து விஷுவலா செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் எல்லா ஜாயின்ஸ்லயும் நம்ம வந்து சோப் சொல்யூஷன் விட்டு பார்க்கணும். இதுல வந்து லீக் இல்லாத பட்சத்தில் நம்ம வந்து அடுத்த டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து 2 டைப்பான டெஸ்ட் முடிச்சிருக்கோம். ஒன்று வந்து பாத்தீங்கன்னா ஷெல் சைடு முடிச்சிட்டோம். அதுலேயே வந்து டியூப்ல லீக் இருந்தால் எப்படி அட்டன் பண்ணணும்னு சொல்லிட்டு அதையும் முடிச்சிட்டோம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் ஹெட் போட்டு கம்ப்ளீட்டா டியூபை நம்ம வந்து டியூபுக்கு எவ்வளவு ப்ரெஷர் கொடுக்கணுமோ அதை கொடுத்து நம்ம செக் பண்ணியாச்சு. அப்போ ஷெல் சைட் டெஸ்ட் முடிஞ்சு, டியூப் சைட் டெஸ்ட்டும் முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஃபைனலா என்ன டெஸ்ட்டுக்கு மூவ் ஆகும்னு பாத்தீங்கன்னா பேக் கவர் வந்து போட்டுருவோம். பேக் கவர் போட்டு அதுக்கு வந்து என்ன கேஸ்கெட் வருமோ அந்த கேஸ்கெட்டை வந்து இன்ஸ்டால் பண்ணிடுவோம். அந்த கேஸ்கெட்டை இன்ஸ்டால் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே வந்து டியூப்ல வந்து வாட்டர் வச்சிருப்போம்ல, அந்த வாட்டர் எல்லாத்தையும் ட்ரெயின் பண்ணிடணும். அதோடைய ஹைட்ரோ டெஸ்ட் முடிஞ்சிருச்சுன்னா உடனே வந்து வாட்டரை வந்து ட்ரெயின் பண்ணிடணும். ட்ரெயின் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா அதை வந்து ட்ரை அவுட் பண்ணிடணும். ட்ரை அவுட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த டெஸ்ட் வந்து ஆரம்பிக்கணும். ஏன்னா ஒவ்வொரு ஹைட்ரோ டெஸ்ட் பண்ணி முடிச்சதுனையும் ட்ரை அவுட் பண்ணாம இருந்தோம்னா அதோடைய வாட்டர் பார்ட்டிகல் வந்து இருக்கும்போது நம்மளுக்கு எந்த இடத்துல லீக் வருதுன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ண முடியாது. ஓகேங்களா? அடுத்தது நம்ம போகலாம் ஃபைனல் வந்து ஹைட்ரோ டெஸ்ட்டுக்கு. ஃபைனல் ஹைட்ரோ டெஸ்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நம்ம டோட்டல் அசம்பிளி, அதாவது எக்ஸ்சேஞ்சர்ஸுக்கு என்னென்ன வருமோ எல்லா பார்ட்ஸையும் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இது வந்து ஃப்ரண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர், அதுக்குள்ள 2 கேஸ்கெட் போட்டு இதை லாக் பண்ணிடுவோம். அதே மாதிரி பேக் கவர் அதை போட்டு லாக் பண்ணியாச்சு. அப்புறம் ஷெல் சைடில் வந்து நம்ம வந்து ப்ரெஷரைஸ் பண்ணணும். ப்ரெஷரைஸ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஃபுல் டெஸ்ட்டு, அதாவது ஷெல் சைடில் எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்கணுமோ அந்த ப்ரெஷரில் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? இதில் வந்து பொதுவாக வந்து ஷெல் சைடுக்கு ஒரு ஹைட்ரோ டெஸ்ட் ப்ரெஷர் இருக்கும், டியூப் சைடுக்கு ஒரு ஹைட்ரோ டெஸ்ட் ப்ரெஷர் இருக்கும். நம்ம வந்து ஷெல் சைடு ஃபர்ஸ்ட் பண்ணும்போது ஷெல் சைடோட ஹைட்ரோ டெஸ்ட் ப்ரெஷரை யூஸ் பண்ணுவோம். ஃப்ளோட்டிங் ஹெட் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா டியூபோடைய ஹைட்ரோ டெஸ்ட் ப்ரெஷரை யூஸ் பண்ணுவோம். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஷெல்லோடைய ஹைட்ரோ டெஸ்ட் ப்ரெஷரை யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணிட்டு அதை வந்து ப்ரெஷரைஸ் பண்ணுவோம். ½ hour ஹோல்டிங்கில் விடுவோம். ஹோல்டிங் விட்டுட்டு நம்ம அஸ் யூஸ்வலாக ப்ரெஷர் ட்ராப் இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். ப்ரெஷர் ட்ராப் இல்லாத பட்சத்தில் எல்லா இடத்துலையும் வந்து சோப் சொல்யூஷன் விட்டு பபிளிங்ஸ் வருதான்னு சொல்லி பார்க்கணும். பபிள்ஸ் எதுவும் வரலாத பட்சத்தில் நம்மளுடைய எக்யூப்மெண்ட் வந்து நல்ல சீலிங்கில் இருக்குது சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய QC இன்ஜினியர்ஸை கூட்டிகிட்டு வந்து இதை வந்து வெரிஃபை பண்ணி அவங்க வந்து அக்னாலஜ்மெண்ட் சர்டிஃபிகேட் பண்ணிட்டாங்கன்னா நம்மளுடைய ஹைட்ரோ டெஸ்ட் முடிஞ்சது. இதுதான் பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் ஹெட் எக்ஸ்சேஞ்சரோட ஹைட்ரோ டெஸ்ட் ப்ரொசீஜர். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்ரோ டெஸ்ட் கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா வாட்டர் அவ்வளோத்தையும் ட்ரெயின் பண்ணிடுவோம். வாட்டர் வந்து அதோடைய லோ பாயிண்ட் ட்ரெயின் வழியாக நம்ம ட்ரெயின் பண்ணதுக்கப்புறம் இந்த பிஜி இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிஜியில் வந்து நம்ம ஒரு ஏர் கனெக்ஷன் கொடுத்துட்டு நம்ம வந்து ஃபுல்லாக ஏர் வந்து ஓப்பன் பண்ணிடுவோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய எல்லா வாட்டர் கண்டென்ட்டுமே வெளியே வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரை ஏர் வரணும். ட்ரை ஏர் வந்ததுக்கு அப்புறம் தான் சிஸ்டத்தை வந்து அடுத்த லெவலுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ண முடியும். ஓகேங்களா? இதுதான் ஷெல் ஒரு ஃப்ளோட்டிங் ஹெட் எக்ஸ்சேஞ்சருடைய ஹைட்ரோ டெஸ்ட் ப்ரொசீஜர். இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்மளுடைய சேனலை தொடர்ந்து பாருங்க. நம்முடைய வீடியோ வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்மளுடைய சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.